காதல் ராசி பலன் 13ஆம் தேதி ஜனவரி மாதம், அதாவது தை மாதம் 2025 தொடக்கம் 19ஆம் தேதி முதலாம் மாதம், அதாவது ஜனவரி மாதம் 2025 வரைக்குமான 12 ராசிக்குமான மேசம் தொடக்கம் மீனம் வரைக்குமான காதல் விவரங்களில் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகின்றது என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதுவரைக்கும் வீடியோக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் சோப்புக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரும், போட போன அனைத்து வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற கொமாண்ட் மூலம் இலவசமாக கைரேஜோத சம்பந்தமாகவோ ஜாதகம் இது சம்பந்தமாக கேட்கலாம். ஆனால் கேட்குறேன்டா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட எனக்கு வந்து சேரும், நானும் உங்களுக்கு போடுறதும் உங்களுக்கு வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாம பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்குள்ள ஓல்வனைக்குள்ள கிளிக் பண்ணாம கடைசி வீடியோக்குள்ள சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இது யூடியூப் சேனல் வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல். இந்த யூடியூப் சேனலான வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் சேனல் இந்த வீடியோக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணாம எனக்கு கமெண்ட் பண்ணினா அந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட் மூலம் தான் கேட்கலாம். ஃபேஸ்புக்லயோ மெசேஜ்ல வேற ஒன்றுலயே நான் இலவசமாக சொல்றதில்லை, இதுல மட்டும்தான் இலவசமாக சொல்றேன். இதுல கமெண்ட் மூலம் எழுதி கேட்கலாம். அந்த கேட்குறேன்டா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கிடத்தான் நீங்கள் போடுறதும் எனக்கு ஒழுங்கா வந்து சேரும், நான் போடுற உங்களுக்கு பதிலும் உங்களுக்கு ஒழுங்காக வந்து சேரும். அதுக்கு நீங்கள் பதில் போட்டால் தான் நான் மற்றவர்களுக்கும் பதில் போட முடியும், உங்களுக்கு கிடைச்சதோ இல்லையோன்னு தெரியும். அதனால சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு எழுதுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். என்னோட தொடர்ந்தும் இணைந்திருக்கேன், நான் போடுற அனைத்தையும் நீங்கள் பார்க்கலாம். சரி, மேசம் வாராந்திர காதல் ராசி பலனை முதல்ல பார்ப்போம். எந்த ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம், 12 ராசிக்கும் மீனம் வரைக்கும் தெரியும். இந்த வாரம் உங்கள் காதல் விவரங்களில் காதல் தள்ளி வைக்கப்பட வேண்டியிருக்கும் மேசராசி என்பவர்களே. இதனால் உங்கள் காதலன் உங்களின் அல்லது காதலரிடம் உங்களுடன் சண்டையிட முடியும். அத்தகைய சூழ்நிலையில் அவர்களுடன் சண்டையிடுவதற்கு பதிலாக அவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நேரம் கொடுங்கள். இந்த வாரம் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில மோசமான பலன்களை நீங்கள் பெறலாம். ஏனென்றால் உங்கள் மனைவியுடன் கணவனுடன் ஒரு பெரிய மற்றும் சூடான வாக்குவாதத்திற்கு பிறகு நீங்கள் உங்கள் தலையை உடைப்பது அல்லது வீட்டை விட்டு ஓடுவது போல் உணர்கிறீர்கள் மேசராசி என்பவர்களே. ஆனால் மோசமான சூழ்நிலைகளில் இருந்து ஓடுவது அவற்றின் தீர்வு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உங்களை பொறுமையுடனும் கோபத்தை கொஞ்சம் அடக்கி நிதானத்துடன் யோசித்து திட்டம் போட்டு செயற்படுங்கள் மேசராசி என்பவர்களே. அடுத்தது ரிஷபராசிக்காரர்களே, இந்த வாரம் காதல் ராசி பலன் அடிப்படையில் உங்களுக்கிடையே சரியான புரிதல் நன்றாக இருக்கும் மற்றும் நீங்கள் இருவரும் நல்ல பரிசுகள் ஒருத்தருக்கொருத்தர் பரிமாறிக்கொள்வீர்கள். இதனிடையே நீங்கள் ஏதாவது நீண்ட தூரம் பயணத்தில் செல்லக்கூடும். மொத்தத்தில் இந்த நேரம் காதல் வாழ்க்கைக்கு மிகவும் நன்றாக இருக்கும். இந்த வாரம் உங்கள் திருமண வாழ்க்கை இதற்கு முன் இதைவிட சிறப்பாக இருக்கவில்லை என்று தற்போது உணரும் வகையில் இந்த வாரம் உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையிலான அந்யோன்யமும் சரி காதல் வாழ்க்கையிலும் சரி உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஏனென்றால் உங்கள் எதிர்பார்ப்புக்கு மீறி உங்கள் துணைவியர் ஏதாவது பெரிய வேலை செய்யக்கூடும். இதனால் இந்த நேரம் சிந்திப்பதில் செலவிடாமல் உங்கள் துணைவியருடன் மகிழ்ச்சியாக இருக்கவும். அடுத்தது மிதுனத்திர காதலை பார்த்தால் உங்கள் கணவன் மனைவிக்கிடையிலான அதாவது கணவன் மனைவிக்கிடையிலான ஒற்றுமையையும் பார்த்தால் உங்கள் உணர்வுகளை உங்களுக்குள்ளேயே மட்டுப்படுத்தினால் அது உங்கள் காதல் உறவில் சிக்கல்களை ஏற்படுத்தும் மிதுன ராசி என்பவர்களே. இருப்பினும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்க முடியும். உங்கள் உணர்வுகளை அதாவது நீங்கள் மற்றவர்களிடம் வைத்திருக்கும் பாசத்தை வெளிப்படையாகவும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். உங்கள் பங்குதாரர் கோபமாக இருந்தால் ஒரு பொதுவான நண்பரின் உதவியுடன் நீங்கள் அவர்களை சமாதானப்படுத்தி உங்கள் காதல் வாழ்க்கையில் நேர்மறையை கொண்டு வரலாம். இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவி அல்லது கணவனின் அக்கறையான நடத்தை உங்களை பெருமைப்படுத்தும். ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் துணைவர் வீட்டில் உள்ள மூத்த உறுப்பினர்களுக்கு அர்ப்பணிப்புடன் சேவை
இதை பார்க்கும் போதெல்லாம் அவர் மீது உங்கள் ஈர்ப்பு மேலும் அதிகரிக்கும். அடுத்தது கடகத்துக்கான காதல். நீங்கள் இதுவரை தனிமையில் இருந்திருந்தால் இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்க ஒரு பொன்னான வாய்ப்பை பெறலாம் கடகராசி என்பர்களே. இருப்பினும் காதல் விஷயங்களில் நீங்கள் மிகவும் உற்சாகம் அடையாமல் அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் கடகராசி என்பர்களே. இல்லையெனில் எதிர்காலத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த வாரம் உங்கள் கணவன் அல்லது மனைவி பல்வேறு கோரிக்கைகள் உங்கள் மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம். இந்த காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உங்கள் பணியிடத்தில் கவனம் செலுத்துவதில் சிரமத்தை எதிர்கொள்ள நேரிடும். இதை செய்ய நீங்கள் அவர்களை நம்ப வைக்க முயற்சிக்க வேண்டும். அடுத்தது சிம்ம ராசிக்கு காதல் இந்த வாரம் அன்பை தேடும் ஒற்றை நபர்கள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பலாம். அதன் காரணமாக சிம்மராசி என்பர்களே பின்னர் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அதாவது யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி ஏமாந்து விடாதீர்கள் சிம்மராசி என்பர்களே. அத்தகைய சூழ்நிலையில் காதல் மற்றும் காதல் விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் உங்கள் மூளையை பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகிறது. யோசித்து சிந்தித்து செயற்படுங்கள். இந்த வாரம் உங்கள் குடும்பத்தை பற்றிய விவாதங்கள் உங்கள் கணவன் அல்லது மனைவி மனநிலையை கெடுக்கலாம். அதன் காரணமாக நீங்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். அத்தகைய சூழ்நிலையில் இந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு தயார்படுத்தி உங்கள் மனைவி அல்லது கணவனை அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். இல்லாட்டி குடும்பத்தில் பிரச்சனையை எதிர்நோக்க வேண்டி வரும் இந்த வாரம். அடுத்தது கன்னி ராசிக்கு காதல். இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு சிறந்த வாரமாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் இருவரும் ஒருவர் அன்பின் கடலில் மூழ்கடிக்கும் நேரமாக இருக்கும் கன்னிராசி என்பர்களே. இந்த நேரத்தில் உங்கள் அன்பை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தவும் முடிவு செய்யலாம். திருமணமானவர்களின் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் இந்த வாரம் ஒருவரை ஒருவர் பேசி தீர்த்து வைப்பதை பற்றி வெற்றி பெறுவீர்கள். அதன் பிறகு உங்கள் நெருங்கிய உறவுகளில் புதுமை இருக்கும். மேலும் நீங்கள் அலுவலகத்தில் இருந்து நேரத்தை ஒதுக்கி வீட்டில் செலவிடுவதை காணலாம். தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. சோப்புகள் இருக்கு. அடுத்த துலா ராசிக்கான காதல். இந்த வாரம் உங்கள் காதலரை கவர பல நாடகங்களை உருவாக்கலாம் துளாராசி என்பர்களே. உங்கள் முயற்சியால் உங்கள் காதலி மகிழ்ச்சியாக இருப்பார். மேலும் உங்கள் காதல் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை காண்பீர்கள். உங்கள் துணையுடன் நீங்கள் நெருக்கமாகி விடுவீர்கள். இது உங்கள் இருவரின் எதிர்காலத்திற்கு நல்லது. இந்த வாரம் உங்கள் மாமியாருடனான உங்கள் உறவு மேம்படும் துளாராசி என்பர்களே. உங்கள் மாமியார் வீட்டிற்கு செல்வதன் மூலம் உங்கள் கணவன் அல்லது மனைவியுடன் சிறிது நேரம் செலவழிக்க உங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தலாம். இருப்பினும் இந்த நேரத்தில் உங்களுடன் சில இனிப்புகளை எடுத்துச் செல்லுங்களாம். விருச்சிக ராசிக்கு காதல் வாரம். இந்த வாரம் 13ஆம் தேதி ஜனவரி தொடக்கம் 19ஆம் தேதி வரைக்கும் வீட்டில் ஏற்பாடு செய்யப்படும் சில சுப நிகழ்ச்சிகள் அல்லது விருந்தினர் வருகை காரணமாக சிலர் தங்கள் காதலருக்கு நேரம் கொடுக்க தவறி விடுவார்கள். விருச்சிக ராசி என்பவர்கள் நீங்கள் இதன் காரணமாக நீங்கள் விரும்பாமல் கூட அவர்களை வருத்தப்படுவார்கள். இந்த வாரம் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஆர்வம் குறைவாக உணரலாம். இதன் காரணமாக உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் வெளியில் அதிக நேரம் செலவிட விரும்புவீர்கள். இதனால் உங்கள் மனைவி கணவன் பாதிக்கப்படலாம். இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள், காதலியுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இல்லது, கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது விருச்சிக ராசி என்பர்களே. அடுத்தது தனுசு ராசிக்கு காதல் ராசி ராசி பலன். இந்த வாரம் காதலில் இருக்கும் தனுசு ராசி என்பர்களே வாழ்க்கையில் ஆழமான திருப்பம் ஏற்படலாம். உங்கள் காதலி உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் உணரலாம். இதை உணர்ந்து அவர்களை உங்கள் வாழ்க்கை துணையாக மாற்றுவதற்கான முழுமையான திட்டத்தை நீங்கள் செய்யலாம்.
உங்கள் காதலியுடன் விருந்தில் கலந்து கொள்ளலாம். உங்கள் துணையுடன், அதாவது கணவன் மனைவிக்கு அன்பின் உச்சத்தை அனுபவிப்பீர்கள் என்பதால் இந்த பரபரப்பான வாரம், இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் உங்கள் சொந்த உலகில் தொலைந்து போவீர்கள். அதனால் கணவன் மனைவி மற்றும் காதலன் காதலிக்கு அன்பு அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் ஆடம்பரத்தை அனுபவித்து மகிழ்வீர்கள். அடுத்தது மகரம். மகர ராசிக்கான வாராந்த காதல் ராசி பலன். காதல் உறவுகளை பற்றி பேசுகையில் உங்கள் ராசிக்காரர்கள் இந்த வாரம் தங்கள் காதல் வாழ்க்கையில் சிறந்த முடிவுகளை பெறுவார்கள். ஏனெனில் இந்த நேரத்தில் அன்பின் காற்று உங்களை சுற்றி பாயும். மகர ராசி என்பவர்களே, உங்கள் காதல் உறவு புதிய உயரங்களை எட்டும். உங்கள் இருவருக்கும் இடையே காதல் அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் ஒருவருக்கொருவர் காதல் தருணங்களை செலவிடுவதையும் உங்கள் உறவை வலுப்படுத்துவதையும் காணலாம். உங்கள் மனைவியுடன் அல்லது கணவனுடன் இந்த வாரம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும். ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் துணையுடனான சரியான தொடர்பை பேணுவதிலும் உங்கள் இதயத்தில் உள்ள அனைத்தையும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதன் காரணமாக உங்கள் மனைவி அல்லது கணவன் உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பர். இந்த நேரத்தை நன்கு பயன்படுத்தி புதிதாக திருமணமானவர்களும் தங்கள் திருமண வாழ்க்கையை மேம்படுத்த முடிவு செய்யலாம். ஏனென்றால் அவருக்கும் இந்த நேரம் மிகவும் நன்றாக இருக்கும். அடுத்தது கும்பம். கும்பத்துக்கு வாராந்திர காதல் ராசி பலன். இந்த நேரத்தில் நீங்களும் உங்கள் காதலரும் ஒருவருக்கொருவர் தரமான நேரத்தை செலவிட முடியும். இதன் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள உறவில் இடைவெளி இருக்கலாம். கும்பராசி என்பர்களே, இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பிஸியான வாழ்க்கையிலிருந்து சிறிது நேரத்தை ஒதுக்கி உங்கள் காதலருக்கு கொடுங்கள். அப்போதுதான் உங்கள் உறவை நீங்கள் பெரிய அளவில் பாதுகாக்க முடியும். விரிச்சல், அதாவது பிரச்சனை வராமல் பாதுகாக்க முடியும். இந்த வாரம் உங்கள் சில வார்த்தைகள் அல்லது பழக்க வழக்கங்கள் உங்கள் கணவன் அல்லது மனைவியை மிகவும் வருத்தப்படலாம், பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் அவர்களுடன் உங்களுக்கு பெரிய தகராறு ஏற்படலாம். அத்தகைய சூழ்நிலையில் கும்பராசி என்பவர்களே, நீங்கள் சரியான நேரத்தில் கவனம் செலுத்தவில்லை என்றால் உங்கள் மனைவி அல்லது கணவனை கோபமடைந்து நிலைமையை மோசமாக்கலாம், பிரச்சனை ஆகலாம், பிரிவு கூட ஏற்படுத்தலாம். கும்பராசி என்பவர்களே, ஆகவே திட்டம் போட்டு யோசித்து கொஞ்சம் அன்புடனும் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து எதையும் செய்யுங்கள். மீனராசி வாரத்தில் காதல் ராசி பலன். இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கையில் பார்வையில் நீங்கள் வாழ்க்கையில் அமைதியை அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மறுபுறம் நீங்கள் இதுவரை காதல் உறவுகளை தவித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் மீனராசி என்பவர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல நபருடன் காதல் பிணைப்பை ஏற்படுத்த முயற்சிப்பீர்கள். அதாவது இந்த வாரம் நீங்கள் சிறப்பு வாய்ந்த ஒருவரை சந்திப்பது சாத்தியமாகும். இந்த வாரம் உங்கள் திருமண வாழ்க்கையின் உண்மையான சுவையை நீங்கள் சுவைக்கலாம். ஏனெனில் இந்த நாட்கள் திருமண வாழ்க்கையின் மிகவும் சிறப்பான நாட்களில் ஒன்றாக இருக்கும். மேலும் இந்த நேரத்தில் உங்கள் மனைவி அல்லது கணவனுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் நீங்கள் காண்பீர்கள்.